ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்க அக்கா வந்திருக்காங்க. அக்காவும் பூக்கோளம் தான், நானும் பூக்கோளம் சைடு தான் இருக்கேன், கரந்தையில் தான் இருக்கேன். நானும் அக்காவை பார்த்ததில்ல, அக்காவும் என்னை பார்த்ததில்ல. இன்றைக்கி வந்து நம்மளை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்காங்க. அக்கா உங்கள் பேர் சொல்லுங்கக்கா. ஜெயந்தி தான். ஜெயந்தி அக்கா. ஜெயந்தின்றது என்னோடய ஃபேவரட் நேமு. ஸோ அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு மீட்லேயே பார்த்தீங்கன்னா அக்கா ஈஸியாக வந்து அட்டாச் ஆகிட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே பிடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பார்த்த உடனே ஜெயந்தி அக்கா எனக்கு பிடிச்சிருச்சு. தேங்க்யூக்கா. இங்கேருந்து நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீடியோஸ்லாம் எப்படிக்கா இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்குடா. நல்லா இருக்கா? ரீசெண்டா தான் உங்களோட பார்க்க ஆரம்பிச்சு 1-2 வீடியோ பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. முதல் இம்ப்ரெஸே வந்து நீங்க நார்மலா பேசுறதே, அதாவது ரொம்ப பெருசா நம்ம வந்து எழுதி வச்சுட்டு பேசுறது, ரெடி பண்ணிட்டு பேசுறது அப்படி இல்லாம கேஷுவலா பேசுறது ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூக்கா. தேங்க்யூக்கா. அது இல்லாம நம்ம தரப்புல என்னென்ன விஷயம்லாம் நடக்குதோ அதை உடனே அப்டேட் பண்ணது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க எதுலக்கா பாத்தீங்க? இன்ஸ்டால இன்ஸ்டால பாத்தீங்களா? சரிங்கக்கா, ரொம்ப நன்றி. அதுவும் நீங்க இங்க தஞ்சாவூர்ல இந்த நம்ம ஏரியா கரந்தையில இருந்து நீங்க வந்து என்ன சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் இன்னும் நிறைய வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு இப்பதான் ஆர்வமே வருது. தேங்க்யூக்கா. தேங்க்யூக்கா. அக்கா எனக்கு கட்டு சாக்லேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா அக்கா என்கிட்ட சொல்லாம வந்துட்டாங்க. பட் நம்ம சர்ப்ரைஸா ஒன்று வாங்கி கொடுப்போம் அக்காவுக்கு. நான் வந்து சொல்லியிருந்தேன் நிறைய பேர்கிட்ட, இது மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் என்ன ப்ராடக்ட் வேணாலும் செய்யுங்க, நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். திருவிழாத்துக்கு பக்கத்தில் திருமானூர்னு ஒரு ஊர்லேருந்து இந்த சத்துமாவை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 28 பொருள் சேர்த்து இந்த சத்துமாவை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அக்காவும் ஏதோ சில பலது ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். என்னக்கா எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் மீட்டு. தேங்க்யூக்கா. உங்களை மீட் பண்ணதுக்கே ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா, பூ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறது, நம்மளோட தமிழர் மரபுன்றது அக்கா நிரூபிச்சிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. நான் யூடியூப் ஆரம்பித்தப்போ கூட வந்து நிறைய பேர் வந்து டிஸ்கரேஜ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னை என்கரேஜ் பண்ணுறாங்க. இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்னு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது நம்ம ஏரியாவாக இருக்கட்டும், வெளி ஏரியாவாக இருக்கட்டும், இன்ஸ்டா கமெண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அக்கா என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இது என்னதுக்கு? அது ஹேர் ஆயில்டா. ஹேர் ஆயில் நீங்கள் ஓன் ப்ராடக்டாக்கா? ஆமாம், ஃபுல் ஹெர்பல் ஹேர் ஆயில். எப்படி தயாரிக்கிறீங்கக்கா? ஃபுல்லாகவே நம்ம நாட்டு வயலில் கிடைக்கிற சில பொருட்களை வச்சு நான் வீட்லேயே ரெடி பண்ணுறேன். செக்கு எண்ணெயில், தேங்காய் எண்ணெயில் ரெடி பண்ணுறேன். செக்கு தேங்காய் எண்ணெயில். ஆமாம். சரிங்கக்கா. இங்கே பார்த்தீங்களா ஹேர் ஆயில். இது வந்து முடியெல்லாம் கொட்டாது. முடி கொட்டாது, வழுக்கு பூச்சி வெட்டு எல்லாமே சரியாகும், பொழுது பிரச்சனை சரியாகும், முடி இந்த நுணுங்கி கொட்டுது இல்ல, அது எல்லாமே சரியாகி growth நல்லா கிடைக்கும். அது பாத்தீங்களா? அக்கா சொல்றதை பாருங்க. அக்கா சொல்றதை பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணிடுறேன். ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் டெமோ கொடுக்குறேன். நம்மள்ட்ட இப்போ ஹேர் ஆயில் அவைலபிளா இருக்கு. இது என்னதுக்கா? சீயக்காய் பொடி. இது ஷாம்புக்கு பதிலாக நம்ம முன்னாடி எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்க வழக்கம் நமக்கு இருக்கும். அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது ஹெர்பல் சீயக்காய் நம்ம யூஸ் பண்ற ஹெர்பல் கஞ்சில போட்டு தேய்க்கிறது. கஞ்சிலையும் போட்டதும் தேய்க்கலாம், இல்ல நார்மலா நம்ம தண்ணி ஊற்றி குழச்சி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணி இது பண்ணலாம். பேக்காவும் யூஸ் ஆகுது, சீயக்காவும் யூஸ் ஆகுது. அப்படியா? ஆமா, நிறைய ஹெர்பல் போட்டிருக்கேன் இதுல. எத்தனை ஐட்டம்க்கா போட்டிருக்கீங்க? கிட்டத்தட்ட 17 ஐட்டம் போட்டிருக்கேன். 17 ஐட்டம் போட்டிருக்கீங்க. சூப்பர்க்கா. இப்போ அக்கா வந்து பார்த்தீங்கன்னா சீயக்காய் ரெடி பண்ணியிருக்காங்க. 17 ஐட்டம் போட்டு இதில் சீயக்காய் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா நானே சின்ன பிள்ளையில இருக்கும்போது எங்கள் அம்மா அந்த கஞ்சி தண்ணியில் சீயக்காவை போட்டு என் தலையெல்லாம் தேய்ச்சி விடுவாங்க. அதெல்லாம் வந்து நடந்துச்சு. இப்போ தான் நம்ம ஷாம்பை பிரிக்கிறோம், தலையில் தேய்க்கிறோம், அது மாதிரிலாம் இருக்கும். சூப்பர்க்கா. நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கே கண்டிப்பாக ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். பாப்பாக்கா இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்ப்போம். இது என்னதுக்கா? பெரண்டை தொக்கு. பெரண்டை தொக்கு. ஐயோ, இதை தான் நான் தேடிட்டு இருந்தேங்க. நிறைய கஸ்டமர் நம்மளை கேட்டுகிட்டே இருந்தாங்க, பெரண்டை தொக்கு ரெடி பண்ண முடியுமா, பெரண்டை தொக்கு ரெடி பண்ண முடியுமா. அக்கா ஆல் ஓவர் இந்தியாவாக இருக்காங்க. தேங்க்யூக்கா. இது மாதிரி செஞ்சு கொடுத்ததுக்கு. இங்கே பாருங்கள், பெரண்டை தொக்கு இனிமேல் நம்ம இதில் நம்ம சேனலில் வந்து அவைலபிளாக இருக்கும். இனிமேல் பெரண்டை துவையல் வேணுங்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது என்னதுக்கா? இது வந்து ஹெர்பல் பேக்கு. அதாவது லேடிஸ், குழந்தைங்க பெரியவங்க வர
ஃபேஸ்ல போட்டு பேக்கா யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு உடம்பு முழுக்க தேய்ச்சி குளிக்க வைக்கலாம். கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கும். ஆமா, நல்ல ஷைன் கொடுக்கும், நல்ல கலர் இன்க்ரீஸ் ஆகும் அது. அப்படியா? ஆமா. அப்ப நான் ட்ரை இது பண்றேன். வந்து பெண் குழந்தைங்களுக்கு மட்டும், அதாவது லேடிஸ் வித் குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, பசங்க இல்ல. ஏன்னா இதுல வந்து நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அது வந்து பசங்களுக்கு அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு தனியா இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு, பசங்களுக்கும் ஆம்பளைங்களுக்கும் போடுறதுக்கு. அது ஒன்லி விமென்ஸ் காண்டி இந்த பேக்கு, ஹெர்பல் பேக்கு, ஹெர்பல் ஃபேஸ் பேக். இது ஒன்லி ஃபார் விமன். கலர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தான் ட்ரை பண்ணணும். எப்படி கலர் ஆகுறன்னு மட்டும் பாருங்க இதை போட்டு. இதுவும் நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு. இது என்னதுக்கா? இது பாய்ஸ் இருக்கு. இது எத்தனை பொருள் சேர்த்துருக்கீங்க இதுல? இதுல வந்து 24 பொருள் சேர்த்துருக்கேன். 24 பொருள் சேர்த்துருக்கீங்களா? பாருங்க, ஒன்லி பாய்ஸுக்கு தனியா, கேர்ள்ஸுக்கு தனியா. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து செய்யணும்னு ஆசைப்படுறாங்க பாருங்க, அதுக்கே நம்ம ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு சாதாரண ஒரு வீடியோ எடுக்கணும்னாலே எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு எனக்கு தெரியும். அக்கா வந்து இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறதுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு. தேங்க்யூ. இது நம்ம இது ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் வீட்டில இருந்தே, இப்போ இதை நான் ப்ராடக்டா இன்னும் சேல் பண்றது அப்படின்றதுல என்னை சுத்தி உள்ள மக்களுக்கும் இதை கொடுத்துட்டு இருக்கிறேன். இது ஆர்வம் எப்படி வந்துச்சு அப்படின்றது எங்க மாமியார் விவசாயம். அந்த விவசாய ஆர்வத்தினால எனக்கு அதை பார்த்து எங்க மாமியாரை பார்த்து எனக்கு எனக்கு வந்தது. அது இன்னொரு விஷயம், நாங்கள் ரெகுலரா இதெல்லாமே வீட்டில் யூஸ் பண்ணிட்டு என் பையன் இப்போ வரைக்கும் நாட் ஃபார் ஷாம்பு, ஒன்லி சீயக்காய் மட்டும். நான் ரெடி பண்ற சீயக்காய் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பசங்க 2 பேருமே ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால வீட்லயே இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹேர் ஆயில் இதுதான் ரெடி பண்ணி கொடுக்குற ஹேர் ஆயில் தான் என் பையன் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. இனிமேல் நாங்களும் இதே தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க அக்கா. இது வந்து எங்க ஊர்ல இருந்து அக்கா வீட்டுல காய்ச்ச மாம்பழம் எனக்காண்டி வந்திருக்கு. என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கு? மாரியங்களுக்கு அந்த களக்குடி. ஆமா, அந்த ஊர்ல இருந்து பாருங்க. அக்கா எனக்கு செய்யணுன்றது மனசு போதுங்க. எப்பவுமே நான் யார்ட்டுமே எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன். செய்யணும்னு நினைச்சாலே போதும், எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூக்கா. தேங்க்யூக்கா. இது எங்க ஊர்ல காய்ச்ச அந்த எங்க வயல்ல போட்டிருந்த பீக்கங்காய். அக்கா வயல்ல காய்ச்ச பீக்கங்காய் எனக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஐ எம் லக்கி. தேங்க்யூக்கா. தேங்காய் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஊர்ல காய்ச்ச தேங்காய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எடுத்துட்டு வரணுன்ற மனசு போதும் எனக்கு. தேங்க்யூக்கா. எல்லாமே எங்க வீட்டுல செஞ்சது, எங்க வீட்டுல காய்ச்சது, பூ மட்டும் வெளியில வாங்கினது. பரவாயில்லக்கா. ரெண்டையுமே நம்ம வயல்ல இருந்து கொண்டு வந்ததுதான். வயல்ல இருந்து கொண்டு வந்து வீட்டுல நீங்க ஓனா செய்யறது. இதுல பாத்தீங்கன்னா எண்ணெயே எவ்வளவு மிதக்குது பாருங்க. ஃபுல்லாவே செக்கெண்ணெய், நல்லெண்ணெய். வாசனையே அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு மதியம் லஞ்சு தான் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். சாதத்துல போட்டு சாப்பிட்டா நம்ம நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் உங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு தான் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம தரப்பு நம்ம ஏரியால இப்படி ஒரு பொண்ணு, நமக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயம் நம்ம மனசுல இதெல்லாம் இருக்கும், இந்த விஷயம்லாம் பண்ணணும்னு. ஆனா நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனு நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதான் நிறைய ஆசை, சின்ன ஆசைலாம் இருக்கும், பட் சில விஷயம்லாம் பண்ண முடியாதுல்ல. அதெல்லாம் பண்ற ஒருத்தவங்களை நம்ம தரப்புல கிட்டக்க இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சிட்டு தான் இன்னைக்கு தான் சாரி ஆனா நான் அது இன்ஃபார்ம் பண்ணாம வந்தேன். அதனால ஒண்ணு இல்ல, ஆல்வேஸ் வெல்கம். எப்ப பார்த்தாலும் வாங்க, நானும் உங்க வீட்டுக்கு வரேன். கண்டிப்பா வந்து நீங்க இதெல்லாம் செய்யறத நான் ஒரு வீடியோவா எடுத்து வியூவர்ஸ்க்கு போடுறேன். நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்பயே பாத்தீங்கன்னா நிறைய நம்ம நெய்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2 பேருக்கு தான் போட்டின்ற மாதிரி இருக்கு நம்ம ப்ராடக்ட்ல. ஒண்ணு அப்பளம், இன்னொன்னு நெய். ரெண்டுமே பாத்தீங்கன்னா இதை வாங்குறப்ப இதை வாங்காம இருக்கிறதுல, இதை வாங்குறப்ப இதை வாங்காம இருக்கிறதுல, அந்த மாதிரி இருக்கு. கூடிய சீக்கிரம் மக்கள் வந்து இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், மக்கள் ஏத்துப்பாங்க, நிறைய ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூக்கா. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ.